கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதேதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதேதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேத வசனம் என்பது வெறுமனே ஒரு எழுத்தில் காணப்படுகின்ற வாக்கியங்கள், சொற்றொடர்கள் அல்லவே அல்ல. அது கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். ஆகையினால்தான் இன்றைக்கும் வேத புத்தகம் நிலைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன், பொதுவாகவே மக்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம், இந்த வேத புத்தகம் தான் உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாகின்ற புத்தகம் என்று சொல்லி. அதற்கு காரணம் என்னவென்றால், இன்றைக்கும் இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது நம்மோடு கூட பேசுகின்றதாக இருக்கிறது. ஏன் அது எப்படி நடக்கின்றது? இந்த வேத வார்த்தைக்குள்ளாக எப்படி உயிர் இருக்கிறது என்றால், இது உயிருள்ள கடவுள் பேசின வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை இன்றைக்கு பலர் என்ன செய்கின்றார்கள் என்றால், தேவைக்கு ஏற்ற வண்ணமாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பணம் வேண்டுமென்று வைத்து கொள்ளுங்களேன், நம்முடைய கரத்தில் ஒரு ஏடிஎம் கார்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணம் வேண்டும் என்ற நேரத்தில் அந்த கார்டை கொண்டு சென்று நாம் பயன்படுத்தி நமக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள்கிறோம். அதற்கு பிறகு எங்கோ ஒரு இடத்துல நான் பத்திரமாய் வைக்கின்றேன் என்ற பெயரில் அதை நாம் வைத்து விடுகிறோமே தவிர திரும்ப அந்த அட்டையை நாம் நினைத்து பார்ப்பது கூட கிடையாது. இப்படித்தான் பலர் என்ன செய்கின்றார்கள்? கர்த்தருடைய வார்த்தை என்பது அவசியம் வரும்பொழுது மாத்திரம் மனப்பாடமாய் தெரிந்த 10 வசனங்களை ஜெபத்தில் சொல்லி, ஆண்டவரே இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறீரே, ஆகையால் அந்த வார்த்தையின்படி எனக்கு நீர் செய்யும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை பார்த்த உடனே அதற்கு கட்டுப்பட்டு இதோ நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை நமக்கு சொல்லித் தருகிறார். என்ன ஆலோசனை? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்திற்கான பதிலை கொடுப்பதற்கு முன்பதாக நம்மிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் கடவுளோடு வைத்திருக்கின்ற அந்த உறவு இருக்கிறதே, அந்த உறவானது எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் அது இணைந்து செயல்படுகின்ற ஒரு உறவாக அது இருக்க வேண்டும். நாம் கடவுளில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினால்தான் இந்த வசனத்தில் முதற் சொல்லும் பொழுதே நீங்கள் என்னிலும் என்று சொல்லுகின்றார். முதலாவதாக நாம் கடவுளில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நான் கடவுளில் எப்படி நிலைத்திருப்பது? நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன் என்ற தீர்மானம் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் எடுத்து, நான் இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளையாக நான் வாழ்கின்றேன், நான் ஆண்டவருடைய மகளாக இந்த உலகத்தில் நான் வாழ தீர்மானித்து விட்டேன் என்று சொல்லி நாம் தீர்மானிக்கிறோமே, அதற்கு பெயர்தான் நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். இரண்டாவதாக, அப்படி நான் தீர்மானம் எடுத்து விட்டேன், கழுத்தில் ஒரு சிலுவையை போட்டுக்கொண்டேன், என்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டேன், ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்திற்கு போகின்றேன், தசம பாகம் கொடுக்கின்றேன், தோத்திர காணிக்கை கொடுக்கின்றேன், அது போதுமா என்றால் அதை எதையுமே ஆண்டவர் கேட்கவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை உன் இருதயமாகிய பலகையிலே நீ எழுதிக்கொள். நீ காணிக்கை கொடுப்பதற்கு முன்பதாக, நீர் ஆலயத்திற்கு போவதற்கு முன்பதாக, இன்னும் பலவிதமான சடங்காச்சாரங்களை நான் எதிர்பார்ப்பதாக நீங்கள் நினைத்து செய்வதற்கு முன்பதாக என் வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். என் வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையாக மாறட்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வார்த்தை நிலைத்திருப்பது என்றால் உடனே நாம் மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்வது அல்லவே அல்ல.
கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி வாழ பிரயாசம் எடுப்பது, முயற்சிப்பது. அதை நாம் செய்யும் பொழுது கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படியென்றால் உங்களுடைய ஜெபம் எந்த சூழ்நிலையிலும் இல்லை என்று சொல்லப்படாது. நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையால் சடங்காச்சாரத்தை பின்பற்றுகின்ற கடவுளுடைய பிள்ளைகளை அல்ல, வார்த்தை நம்மிலும் நாம் கடவுளிலும் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்றென்றும் நம்முடையதாக மாறும். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம் வாழ்க்கையை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.